ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் கண்ணங்கோட்டை குலதெய்வமான கொலநல்லியில் போய் பொங்க வச்சுட்டு வந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்திங்கன்னா 17ஆந்தேதி எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே ஒரு 40 பேர் 40 to 50 பேர் பார்த்திங்கன்னா கொலநல்லி போயிட்டுங்க. காலையில் ஒரு 7:30க்கே போயிட்டேங்க. 7:30க்கே போய் ஃபஸ்ட்டு பொங்க வைக்கலான்ட்டு பொங்க வைக்க போயிட்டேங்க. பொங்க வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதாங்க என்ட்ரன்ஸு உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பராயன் கோயில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் துலுக்கணசாமி கோயில் இருக்குதுங்க. அதை தாண்டி பின்னாடி போனோம் அப்படின்னா பொங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குதுங்க. இது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மண்டபம் இருக்குதுங்க. இது மாதிரி 2-3 மண்டபம் இருக்குதுங்க. சப்போஸ் நம்ம கிடா வெட்டணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மண்டபம் 2-3 இருக்கிறனால நம்ம அங்கே புக் பண்ணிக்கலாங்க. புக் பண்ணி நம்ம கிடா வெட்டு விருந்து போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா துலுக்கணசாமி கோயிலுங்க. துலுக்கணசாமி கோயில் சுற்றிட்டு இப்படி போய்க்கலாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு கண்ணங்கோர்த்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால அங்கே ஒரு சாமியே துலுக்கணசாமின்னு வச்சுட்டாங்களேங்க. அங்கே தாங்க கிடா வெட்டுறது. இது பார்த்திங்கன்னா பொங்க வைக்கிறதுங்க. எங்கள் ஊருக்கு எல்லாம் அத்தையெல்லாம் வந்திருந்தாங்களேங்க. பச்சரிசியில் பொங்க வச்சிட்ருக்குறாங்களேங்க. பொங்கல் எப்படி ஒழுகுன்ட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருக்கிறேங்க. எப்போ பொங்க வச்சாலுமே அந்த பயம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். எப்படா பொங்கல் ஒழுகுன்ட்டு எல்லோரும் கியூரியாசிட்டியோடு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் அருமையாக விழுந்துருச்சுங்க. அப்புறம் அத்தை பார்த்திங்கன்னா பச்சரிசி போட்டு சாமி கும்பிட்றாங்களேங்க. பொங்கல் வந்ததுங்க அத்தை ஓட்டமெல்லாம் சரி நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாங்க அப்படின்னு கிளம்பிட்டாங்களேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 பேர் பார்த்திங்கன்னா சக்கரை வெள்ளத்தை கொட்டி வெள்ளத்தை போட்டு சக்கரை பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிடா துளுக்கு கேட்குறதுங்க. அந்த துலுக்கணசாமி கோயிலுக்கு முன்னாடி தான் துளுக்கு கேட்குறதுங்க. எல்லா மாமா கூட்டமும் நின்றுட்டுருக்குறாங்களேங்க. ஒரு மாமா பார்த்திங்கன்னா கிடாய் பிடிச்சிட்ருக்குறாங்களேங்க. வரைச்சிட்டேன் பத்தனை வரைச்சிட்டாங்க. கிடா வந்து நல்லபடியாக துளுக்கிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது கிடா வெட்டி விருந்து போடுறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டு வந்துட்டு மதியானம் கிடா வந்து சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.